ப்ரோ ஏன் இவ்வளோ வேகமாக சாப்பிட்றீங்க, கொஞ்சம் பொறுமையாக சாப்பிடுங்க ப்ரோ அப்படின்னு இப்போ பஞ்சாப் போயிட்டு வந்த 2 நாளில் ஒரு 4-5 பேர்ட்டையாவது சொல்லியிருப்பேன். ஃப்ளைட்டில், ஏர்போர்ட்லலாம். அதுவும் அந்த சிக்கன் ரேப்ஸையும் சாண்ட்விச்சையும் வேக வேகமாக சாப்பிட்றாங்க, 4 வாயில் முழுங்கிடலான்ட்டு. நமக்கு பிடிச்சமான ஐட்டத்தை பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பன்னீர் டிக்கா பார்த்தோன்னே எச்சு வருது இல்லையா? இதை ஒரு கடி கடித்த உடனே நம்ம நாக்கில் இருக்கக்கூடிய டேஸ்ட் பட்ஸ் எல்லாம் பெரைட்டல் லோபில் இருக்கிற கஸ்டேட்ரிக் ஆர்டைஸ்க்கு சிக்னல் கொடுக்கும். தலை தலை உனக்கு பிடிச்சமான ஐட்டத்தை சாப்பிட்றான் தலை அப்படின்னு. உடனே பிரெயின் என்ன பண்ணும், தூங்கடா அந்த செல்லத்தை அப்படின்னு சிக்னல் கொடுக்கும். கொடுத்த உடனே நம்ம ஒரு கடி இப்படி கடித்தோடனே இது அப்படியே சரியாக முழுங்காமல் அடுத்த கடி கடிக்க போயிடும். இன்னும் 3 இருக்குன்னு ஒன்று இன்னும் பேராசைப்பட்டு சீக்கிரமாக அதை முழுங்க பார்ப்போம், சரியாக மெல்ல மாட்டோம். மாடு இருக்குது பாருங்களேன், அதுதான் இப்படி வேக வேகமாக முழுங்கும். ஏன்னா அதோட ஜிஐ ட்ராக்கில் ரூமன் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்குது. வேக வேகமாக முழுங்கிட்டு அதுக்கப்புறம் சும்மா இருக்கும்போது இப்படி அசை போட்டுக்கிட்டே இருக்கும், உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளில கொண்டு வந்து. அந்த ப்ராசஸ் பேர் ரூமினேஷன். நமக்கு அதெல்லாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் தான். அதெல்லாம் நல்லா மென்று சாப்பிட்ணும். நம்ம வாயில் கடிச்ச உடனே பிரெயின் சிக்னல் கொடுக்கும், அப்புறமே செய்யணும் அதை நாங்கள் பார்த்துக்கணும், நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த சாலிடாக இருக்கிறத பொறுமையாக மென்று கூழ் மாதிரி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தான் முழுங்கணும். முழுங்கலான்னு தோணும், ஆனால் முழுங்கிடக்கூடாது. இப்போ தான் முழுங்கணும். நல்லா அதை சாலிடை லிக்விடாக மாற்றினதுக்கப்புறம் தான் முழுங்கணும். இப்படி செய்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்னு கேட்டிங்கன்னா, நம்ம கணையம் நல்லா இருக்கா இல்லையான்னு பார்க்குறது என்ன டெஸ்ட் எடுப்போம், அமிலேஸ் அண்ட் லைப்பேஸ். அந்த 2 என்சைம்ஸுமே நம்ம வாயிலே சுரக்குது, செலைவரி அமிலேஸ், லிங்கோல் லைப்பேஸ். நம்ம இப்படி நல்லா மென்று சாப்பிட்றதுனால 3/4 டைஜஷன் வாயிலே முடிஞ்சது. ஸோ கணையத்துக்கான வேலையை நம்ம குறைக்கிறோம். ப்ரிசர்விங் தான் பேங்க்ரியாஸ். அதுவும் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் ஆல்ரெடி பேங்க்ரியாஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வேலை செய்யும். இப்போ வாய்க்கு வேலை கொடுக்காம அவசரமாக முழுங்கிட்டாங்க அப்படின்னா, அவரைக்காய், முருங்கைக்கீரை இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா சிரிக்காது. செக்கி நான் அடுத்த 10 நிமிஷத்துலேயே செக் அவுட் தான். டேய் இதெல்லாம் உனக்கே ஓவராக தெரியலையாடா, இத்தனை வருஷம் மக்கள்லாம் எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியாமலே தான் வாழ்ந்துட்டுருக்கான்னு நினச்சிட்டு இருக்கியா நீ? வந்துட்டான் பெரிய ஒரு நாட்டு நல்லா மென்று சாப்பிடுங்க, சாலிடாக லிக்விடாக மாற்றுக்கன்ட்டு. அவ்வளோதான் லிமிட், உனக்கு போயிரு பேசாமல். நானே மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி நிறையா நேரம் சத்தமாக தான் பேசிகிட்டு இருக்கேன். இல்லை நீ நிஜமாவே மைண்ட் வாய்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து கேள்வி கேட்குறியே. நொறுங்க தின்றால் 100 ஆயுசு அப்படிங்கிற பழமொழி நம்ம ஜென்ரேஷன் வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. இப்போ இருக்கிற ஸ்கூல் பசங்களுக்கும் காலேஜ் பசங்களுக்கும் நொறுங்க தின்றால் 100 ஆயுசு அப்படின்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்காக தான் இந்த மெசேஜ் சொல்கிறேன். நல்லா பொறுமையாக மென்று சாப்பிடுங்க. அவசரமாக சாப்பிட்டு போய் என்ன ஃபோனில் ரீல்ஸ் தானே பார்க்க போகிறோம். இன்னொரு 15 நிமிஷம் டைம் எடுத்து சாப்பிட்டா தான் என்ன.